வணக்கம். ஒரு உணர்வு பெற்ற மனிதன் திருவள்ளுவர். அப்படி பேசினே வந்துட்டு காமத்துப்பால் வந்துட்டோம். காட்சி, ஐயம், தெளிவு அப்படின்னு ஒரு 10 அவத்தை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். காதல்களிடையே கடவுளிடத்துலையும் அது உண்டு. ஏன் காமத்தை தேர்ந்தெடுத்தாங்க கடவுளோட அப்படின்னா, எளிமையாக புரிஞ்சுக்கும். ஒரு பொம்பளையை நீ எப்படி நேசிக்கிறியோ அப்படி நீ கடவுளை நேசிச்சானா, இல்லை ஒரு ஆம்பளையை காமத்தின் பால் உனக்கு ஏற்படுற வேட்கையினால உன்னை தேடுவது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேடுறது தான் கடவுள். கிட்டத்தட்ட எப்படி நீ உன்னை அடைந்து இன்புற்று விடுவியோ அதே மாதிரி இன்புற்றுறதுனால சிற்றின்பத்தோடு அது வீடு பேருக்கு முன்னாடி இதை யார் சொல்லிடுறாருன்னா, சற்று எழுத்தாழ அதுவும் இதுவும் ஒன்று. ஆனால் அது ரெண்டு ஒரே கல்லில் பல மாங்காய். ஒரு கல்லில் பல மாங்காய். நாங்களும் சலித்தவங்க இல்லைப்பா எதில் வாழ்கிறதுல, இன்புற்றுறுத்தலில் நாங்கள் செழித்தவர்கள் அல்ல. அப்படி ரெண்டாவது காட்சி, தெளிவு அப்படின்றதெல்லாம் தூரத்துலேருந்து ஒன்று பார்க்குறீங்க, அது பொம்பளை தானா அப்படின்னு சந்தேகம். கிட்ட வந்தோடனே பொம்பளை தான். அப்புறமா நம்மளே நேசிக்கிறாளா ஐயம், அப்புறமா தெளிவு ஏற்படுத்திக்கிட்டு அப்புறமா ஆஃபர் பண்ணுறது, அப்புறமா அப்படியே போய் எங்கேயோ போய் முடியும். லைட் ஆஃப் பண்ணுறவங்க இங்கே சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆகி தனையும் குறுத்தல் ஆகி குறிப்பறிதல் இப்போ ஆகி புணர்ச்சி மகிழ்தல், கண்டு கண்டு கேட்டு கேட்டு உண்டு உண்டு உயிர்த்து உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தோடி கண்ணே உல. 5 புலனுக்கும் இன்பம் யார் தருது அப்படின்னா, ஒன்று பெண், இன்னொன்று கடவுள். ஒன்று பெண், இன்னொன்று கடவுள். பெண்ணு கோச்சிங் தராமல் போயிடுவோம், ஆனால் கடவுள் எப்பவுமே கோச்சிங் தராமலாம் போக மாட்டார். பொண்ணுக்கு நீங்கள் நிறைய சம்பாதிச்சுலாம் கொடுக்கணும். வேலைக்கு போல் வேண்டிக்கு போல் நீங்கள் சம்பாதிக்கல, சரியாக இருந்தவராருன்னா அப்படின்னுவா. நம்ம ஆள் அப்படி இல்லை. எப்போ வேணா வாப்பா, எப்போ வேணா வாப்பா. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, சொல்லிட்டேன் நான் ஆனந்த வாழ் கோர்ஸில் உங்களுக்கு தெளிவாக, இந்த புலன்கள் பொறிகள் நிமித்தமாக நாம் பெறுகின்ற சுவைகள் எல்லாம் இறைவனின் நுட்பங்களே அப்படின்னு சொல்லிட்டோம். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தோடி கண்ணே உள்ள. உன்கிட்ட தான் அத்தனையும் இருக்குது. பார்க்கும்போது கண்ணுக்கு இன்பம் இல்லை, கேட்கும்போது கொஞ்சம் சலங்கை ஒலி கேட்டேன். கோயிலில் போனாலும் பெல்லடிப்பான் பார்த்துக்கிறீங்களா, ஒரு பொம்மையை காமிச்சிட்டு. ஏன்னா பார்க்குறது கண்ணுக்கு, பெல்லடிக்கிறது காதுக்கு, மூக்குக்கு வாசனையாக ஊதி வச்சு எது கொளுத்தி விட்டுரும், நாக்குக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. போனேன் ஐடியா தான். ஐம்புலன்களும் இன்புறுத்து. பிணிக்கு மருந்து பிரமன் அடியிடை தன் நோய்க்கு தானே மருந்து. பொதுவாக நோய் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, கூடவே இருந்து அண்ணன் தம்பியெல்லாம் உதவ மாட்டான், எங்கேயோ ஒரு குன்றில் இருக்கிற செடி மருந்து இந்த நோய்க்கு மருந்தாக மாறுது அப்படின்னா ஔவையார் பாட்டு எழுதியிருப்பாங்க. பிணிக்கு மருந்து எங்கெங்கேயோ இருக்கும். ஆனால் அணியிழை அழகிய பெண் தன் நோய்க்கு தானே அவள் ஏற்படுத்தினா அந்த மருந்து அவள் தான். கடவுள் பற்றின தாகத்தை தீர்த்துறது கடவுள் தான் புரிஞ்சுக்கணும். பெண்ணை தாகத்தினால ஏற்பட்டால் பெண்ணை எப்படி அடையணுமோ அதே மாதிரி கடவுள் தேவைன்னா யாரை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கடவுளை தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ரெண்டோடவும் சம்மந்தப்பட்டிருக்குது. அதுதான் குறிப்பு. நம்ம தான் இதை குறிப்பறிதல்ன்றது அதிகாரம் ஏன் போட்டாருன்னா, அதுதான் குறிப்புனா இந்த பொம்பளை ரெடி ஆகிட்டாரான்றதெல்லாம் இல்லை. கடவுள் கூட அப்படி தான். கடவுளை தெரிஞ்சுக்கிறது தான் கடவுளுக்கான வேட்கை. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு தாகம் ஏற்பட்டுச்சு, இப்போ தான் கடவுள் இருக்குதுன்றது. அதுக்கு பதில் என்ன? கடவுளை தெரிஞ்சுக்கிறது தான். அப்போது அதே தான் பெண்ணும் அதே தான். தன்னோய்க்கு தானே மருந்து. தாம் விழ்வார் மென்றோல் துயிலினை இனிதுகொள் தாமரை கண்ணால் உலகு. இந்த ராஜு அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். ராஜுன்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். ராஜு காந்தி. தாம் வீழ்வார் மென்றோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணால் உலகு. ரொம்ப சந்தோஷமானது பாட்டு. எங்கள் கண்ணுலேயே பாதுகாக்கிறது, கண்ணிலே வச்சுன்னு பாதுகாத்துனேன் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? கண்ணுக்குள்ளே வச்சு நான் கண்ணிலே வளர்த்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? இது கூட இன்னொரு பொருளுக்காகும். தாமரை கண்ணான் உலகு. தாமரை கண்ணான்னா நம்ம நினச்சிக்கூடாது வைஷ்ணவர் பொழுது இவர். வள்ளுவர் எங்கள் வைஷ்ணவர் தான். பாருங்கள் தாமரை கண்ணன் என்ன அழகாக சொல்கிறாரு, அப்படி கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். நீங்கின் தெருவும் குறுங்கோல் தான் என்றும் தீயாண்டும் பெற்றால் இவர். எப்படி ஒரு நெருப்பில் கிட்ட போயிட்டு என்ன ஆகிடுவோம், அந்த மாதிரி தான். அவர் பொம்பளைக்கிட்டே அப்படி தான் பதமாக நடந்துக்கணும்.
ரொம்ப சொன்னிட்டோம்னா வேஸ்ட்டை போடுவோம். அப்படி அளவா டச்சிங் கொடுத்துட்டு அப்படி இருந்துருந்தோம். அப்படி நைஸாக எப்போ பார்த்தாலும் சொன்னின்னு இருந்தாலும் ஒன்றுத்துக்கு உதவாமல் போயிடும். விலகியே இருந்தாலும் அந்த நெருப்பில் எப்படி குளிர் காயுவான் அப்படி அப்படி நைஸாக ரொம்ப போயிட்டாலும் கிட்ட போயிட்டாலும் நைஸ் அப்படி அந்த கணக்கு. நீங்கவும் கூடாது, நெருங்கவும் கூடாது, அப்படி கணக்கா. வாழ்க்கையே அப்படி தான்றேன் நான். இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படி தான். வெட்ட பொழுதின் அவையாவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல். வெட்ட பொழுதின் அவையாவை போலுமே தோட்டார் கதும்பினால் தோல். தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம நொறுக்கு தண்ணி வாயில் வீட்டில் வாங்கி வச்சுக்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம போய் தந்து சாப்பிட்டுக்கலாம் தானே. அப்படித்தான் பொங்கலை நம்ம தேவைப்படும் போதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இன்பம் துவைத்துக்கலாம் போயிட்டு ரெடி. ஆனால் அவளுக்கு நம்ம அப்படி இல்லைங்க. ஒரு பொம்பளைக்கு ஆம்பளை அப்படி கிடையாது. அவன் நினைக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு ரெடி கிடையாது, நம்ம நினைக்கும் போதெல்லாம் அவர் ரெடி. இப்படிலாம் சூட்சமம். கடவுள் நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு நேசிச்சுக்கலாம். எப்பெல்லாம் பக்தி வந்தாலும் உருதோறு உயிர் தாரிப்ப தீண்டாளால் பேதைக்கு அமுதனின் இயன்றதால் தோல். உருதோறும் உயிர் தளிப்ப, தொடும்போதெல்லாம் உயிர் பெருசு, உருகுதே மருகுதே பாட்டு கேட்டுறீங்களா? சும்மா தொட்டால் போதும் நம்ம உணர்வு உயிர் பெற்று கொஞ்சம் புத்துணர்வு பெற்றுடும். சில விஷயத்தை தொட்டுட்டா சாக்கச்சா மாதிரி சொத்தா என்னது, தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். இங்கேருந்து எடுத்து கொடுத்துக்கிறாங்க. சும்மா தொட்டவுடனே நமக்குள்ளே ஏதோ ஆகிடும், கலக்கலக்கல் மாதிரி உயிர்ப்பு வந்துட்டேன். இறைவனை கூட அப்படி தான். இறைவனை நேசித்து தொட்டுட்டிங்கனாலும் அந்த மாதிரி ஒன்று நடக்கும். ரெண்டும் இறைவனையும் நீங்கள் இதை கூட சேர்த்துக்கலாம். தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டாற்றால் அம்மா அறிவை முயக்கு. நானே உழைச்சி நானே சாப்பிட்றது ஒரு பெரிய சொன்ன ஒரு இன்பம். நான் அறுவடை பண்ணி நான் வளர்த்து அதை அறுத்து அதை அடித்து அதை சாப்பிடும்போது பெரிய இன்பம். நம்மளே ஒரு கோழியை வளர்த்து கட் பண்ணி சாப்பிட்டா ஒரு இன்பம். நம்மளே ஒரு ஆடை வளர்த்து நமக்கு கண்ணுக்கு எதிரே பார்த்து சாப்பிட்டா இன்பம். இது அசைவனுக்கு புரியாது. இதெல்லாம் அசைவன்னா யாரை சொல்கிறேன் அப்படின்னா, கரிமீன் சாப்பிடாமல் இருக்கிறான் பார்த்தீங்களா, கடவுள் புரிஞ்சுக்காம அவன்லாம் அசைவன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டில் பேதம் பார்க்குற அத்தனை பேரும் அசைவர்கள் தான். பாத்தியை மாற்றி சொல்கிறேன் நான். சாப்பாட்டில் பேதம் பார்த்தா அவர் யார்? வசதியாக இருந்தால் தான் நீங்கள் தேவையாக இருந்தால் சாப்பிட முடியும். ஏழை என்ன பண்ணுவான், இருக்கிறத தான் சாப்பிடுவான். கொஞ்சம் வசதியாக திமுறில் இருக்கிறவனுங்க அவனுங்கெல்லாம் தேர்ந்தெடுத்த உணவு சாப்பிட்றான்னா யார் அவர்? வசதி படைத்தவர்கள். அவர்கள் எல்லாம் இறைவனுக்கு அப்பாற்பட்டவர்கள். இறைவா உன் சித்தம் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றவனுக்கு தான் இறைவன் இருக்குண்ணா. நான் இப்படி தான் இருப்பேன்றவனுக்கு என்ன இல்லை, இறைவன் இல்லை. தூரம், ரொம்ப தூரம். வீழும் இருவருக்கு இனிதே வழியிடை போழா பட முயக்கு. கீழே ஓடு 2 பேர் ரொம்ப சந்தோஷமா, கீழே ஊந்துருத்து ஒரு சந்தோஷம் பார்த்துங்க. 2 பேர் நடுவில் காற்று வேலி இடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். காற்று தடையாய விடாத அளவுக்கு அப்படி அவ்வளோ நெருக்கம். அப்படி ஊடுறது கூட ஒரு சுகம். ஊழ்ந்து பிறந்து எழுந்துனாங்கப்பா இல்லை. காதலில் 2 வகை கூறு, சைவம் உண்டு அசைவம் உண்டு இல்லை. ஒரு நாள் சைவம் உண்டு ஒரு நாள் அசைவம் உண்டு. இப்படி காற்று கூட உள்ளே போகக்கூடாது பார்த்துக்க, காற்றும் உள்ளே போகக்கூடாது. வழியிடை போழா படா, காற்று உள்ளே போக முடியாத அளவுக்கு நெருக்கம். உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. யாரை பார்த்து பாடுறாங்கன்னு தெரில. இப்போது அங்கே சபையில் யாராவது ஒரு பொம்பளை பார்த்துட்டு பாடுங்கிறானோன்னு தெரில, இல்லை கடவுள்கிட்ட பாடுறானோன்னு தெரில. உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. அங்கே இருக்காங்க, உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. 2 விதம் இருக்குது. ஆனால் ஒருத்தன் அழகான பொண்ணுங்கள்லாம் முன்னாடி உட்கார்ந்ததை விட அவன் கடவுள் நினச்ச வழி கூட பாடலாம். இந்த மனிதன் வீழும் இருவருக்கு இனிது வெளியிடை போழா படா முழக்கு அப்படின்னு சொல்றார். உடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன்.
இந்த உடலால் என்னடா ஒரு பயன்னா கூடி மகிழ்த்துது. உடல் கொண்டு நம்ம பெறுகின்ற ஒரு பெரிய இன்பம் எது அப்படின்னா காமத்தால் வருகின்ற ஒரு புணர்ச்சி. இறைவன் மீது நாட்டத்தினால் வந்த ஒரு புணர்ச்சி கூட உண்டு. அது யோகி உணர்றாரு. யோகி தனி போகி, தனி ஒருவனாக இருந்து போகம் செஞ்சா அவன் யோகி. ஆணும் பெண்ணுமா போகம் பண்ண போகி, சுகபோகி. சுகபோகமே அப்படின்னா ராஜபோகம் சுகபோகம் என்ன பேசு. இங்க ரோகி கூட யோகி என்ன பண்ணா, அங்க பார்த்து ராஜபோகத்தை பார்த்து நானும் ராஜயோகி. யோகி இல்லை, ராஜயோகி. ராஜா இல்லாத யோகி எல்லாம் கிடையாது. அவங்க ராஜபோகம்னு சொல்லிக்கலாம், ஏன்னா ராஜா வேற மாதிரி போகம் பண்ணுகிறாரு. இங்க அப்படி இல்லை. ஆனா இவனும் பண்ணான். இப்ப நாங்க ராஜயோகம், நாங்க ராஜயோகம் சொல்லித்தரோம். பிச்சைக்கார பசங்க யோகம்னாவே அது விசேஷம்டா. அதுல என்ன ராஜயோகம் இல்லை? கடவுளை கூட புணர்றதுன்னா சாதாரண விஷயமா? அதுல என்ன ராஜயோகம்? ராஜா இல்லாத யோகம். பிச்சைக்காரனை கூட புணர்வான் அவன். அவன் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. யாரு? கடவுள். நம்மனா விட்டு வச்சிருவோம். ஐயோ அது விட்டு இல்லை, இவகிட்ட 10,000 ரூபாய் இருந்தால் தான் நமக்கு வேலைக்கு ஆகும், 10 சவரம் போட்டால் தான் வேலைக்கு ஆகும், 10 கார் கொடுத்தா தான் வேலைக்கு ஆகும், ஏன்னா எடுத்துன்னு வந்தால் தான் வேலைக்கு. அம்மா சொல்லிட்டாங்க உள்ளே போகாதுடா, நான் எட்டி விட திரும்பி உள்ள பார்க்கறது இல்லை. அரிதோறு அறியாமை கண்டாற்றால் காமம் செறிதோறும் சேழிழை மாட்டு. அரிதோறு அறியாமை கண்டாற்றால் காமம் செறிதோறும் சேழிழை மாட்டு. சிறிது தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறதே காமத்துக்கு ஒரு அழகுதான். பாதி பார்த்து பாதி பார்க்காம இருக்குது தான் காமத்துக்கு அழகு. அப்படியே அவுத்து போட்டா சிங்கமாங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். அவ்வளோ வராது நாணத்தில். அந்த பாதி காட்டியும் பாதி காமிக்காமையும் கட்சி வரைக்கும் தான் சாவர வரைக்கும் தன் கணவனுக்காக முழுசுமா அப்படியே நின்று இல்லை எந்த பொம்பளையும். உனக்கா இந்த நடிகைங்கெல்லாம் சும்மா போஸ்ட் கொடுக்கறதுக்காக அப்படி எப்படிமா வச்சு காமிச்சுன்னுக்கலாம், ஃபோட்டோவுக்காகலாம். அவள் கூட காமத்தோடு புணர போனீங்கன்னா கொஞ்சம் நானுவா. காசுக்காக வேணா அவள் காட்டுவா, ஆனால் அவள் கூட காமத்துக்காக போகும்போது என்ன ஆகிடுவா, கொஞ்சம் நானுவா. அதுதான் அழகு அதில், அதுதான் அதில் சிறப்பு.